சாவரைனிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. சாவரைனிட்டினா உரிமை, ரெஸ்பான்சிபிலிட்டினா கடமை. ரெண்டும் என்ன இருக்குது பைபிளில்? ரீட் ரோமன்ஸ் 9:14-33. அதான் இன்றைய ஸ்கிரிப்சர் ரீடிங். இஸ் காட் அன்ஜஸ்ட்? தேவன் அநீதி உள்ளவராக இருக்கிறாரா? நம்முடைய இன்னைக்கு காலையில் பேசினோம்ல, ஒரு வீட்லேயும் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம பார்க்கும்போது ஆண்டவரோடு நெருங்கி போய்கிட்டு இருக்கோம். ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் செய்யணும் என்று நம்ம ரொம்ப முனைப்பாக செயல்படும்போது மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்கிறோம். இதெல்லாம் பார்க்கும்போது தேவன் அநீதி உள்ளவராக இருக்கிறாரா? நாட் அட் ஆல். இல்லை, அப்படி இல்லவே இல்லை. ஃபார் ஹீ சேஸ் டு மோசஸ், ஐ வில் ஹாவ் mercy on whom I have mercy and I will have compassion on whom I have compassion. அதான் தேவனுடைய சித்தம். நீதியினாலே தன் நீதியிலே கெட்டுப்போகிற நீதிமானம் உண்டுன்றது. நான் நியாயமும் நீதியும் செய்து கொண்டே வந்தாலும் நாம் கட்டாயம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற எந்த அவசியமும் கிடையாது. அப்படி தான் செஞ்சு நடக்கணும் அப்படின்லாம் கிடையாது. எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன், எவன் மேல் உருக்கமாக இருக்க சித்தமே இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாக இருப்பேன். அது தேவனுடைய சித்தம். நான் இப்படியெல்லாம் செஞ்சுருக்கிறேன்ல, அப்புறம் ஏன் நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படின்னு ஆண்டவரை கேள்வி கேட்க முடியாது. படைத்தவரை நாம் கேள்வி கேட்பதுக்கு இந்த இடத்துல எந்தவித யோக்கியதையும் கிடையாது. அதைத்தான் தன் சுயநீதின்னு சொல்கிறாங்க. நான் எல்லாம் செஞ்சிட்டேன். யோபுவோட புஸ்தகமே இதுக்கு தான் எழுதியிருக்காங்க. பல விஷயங்களை அவன் சொல்கிறான். நான் ஆண்டவருக்காக எப்படி செஞ்சேன், எப்படி நேர்மையுள்ளவனாக இருந்தேன் அப்படின்னு. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வாழ்க்கையை வெறுத்து போய்டும் நமக்கு. ஒரு நிமிஷம் கூட ஆண்டவருடைய வழிகளை விட்டு போகாமல் ரொம்ப ஆண்டவருக்காகவே வாழ்ந்தான் இல்லையா? ஆனால் 100 வருஷம் வரைக்கும் குழந்தையே இல்லை. 100 வருஷம் வரைக்கும் குழந்தை இல்லை. அப்புறம் அவருடைய குமாரனாகிய ஈசாக்கை பலியிட சொன்னார். அவர் பலியிட்டு தன்னுடைய விசுவாசத்தை நிரூபித்தார். 15 செகண்டில் சோழி முடிஞ்சு போச்சு. ஆனால் அவருடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். எல்லோரும் 25 வயசில் 30 வயசில் ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணிவிட்டு கையில் குழந்தையோட போவாங்க. இவன் குழந்தை இல்லாமல் இருப்பாங்க. எத்தனை பேர் டெய்லி கேள்வி கேட்டிருப்பாங்க, இல்லை ஆண்டவர் எனக்கு குழந்தை தரேன்னு சொல்லியிருக்காரு. 5 வருஷம் கழிச்சு ஆண்டவர் எனக்கு குழந்தை தரேன்னு சொல்லியிருக்காரு. போடா பேப்பாயில் இப்படியே நம்பிக்கிட்டே இரு. எத்தனை பேர் தூஷணம் பண்ணியிருப்பாங்க, எத்தனை வீட்டில் அவமானங்களை சந்திச்சிருப்பாங்க. இவெல்லாம் தாத்தா ஆகிட்டான். பக்கத்தில் இவன் ஃப்ரெண்டோட பிள்ளையோட பிள்ளை வந்து 100 வருஷத்தில் 5 தலைமுறையை பார்த்துட்டாங்க. இவனுக்கு இன்னும் பிள்ளை பெறல. பக்கத்தில் சுற்றி இருக்கிற அக்கம் பக்கத்தார் இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் பிள்ளைக்கு குழந்தை பிறந்து அந்த பிள்ளை பெரியவனாகி அவனுக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்து அந்த பிள்ளை பெரியவனாகி கல்யாணம் பண்ணி 5 தலைமுறையை குழந்தை பெற்றுட்டாங்க. ஆபிரகாம் என்ன சொல்லிகிட்டு இருக்கான்? ஆண்டவர் ஒன்று சந்ததியை ஆசீர்விப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆமாம், இந்த மெண்டல் தாத்தா ஒருத்தர் இருப்பான் பாரு, ஆபிரகாம்னு, அவனு ஊரே கேவலமாக சிரிச்சிருக்கும். எப்படி அந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் எப்படி நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள்? தேவன் நீதி உள்ளவர் என்று எப்படி நீங்கள் சந்திப்பீங்க? காலையில் 8-9 மணிக்கு நம்ம டிஃபன் வந்தால் நல்லது. ஒருத்தனை டிஃபன் ஆர்டர் பண்ணியிருக்கோம், 2:15 மணிக்கு கொண்டு வந்தால் எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் ஆபிரகாமுக்கு அவனுடைய வாழ்க்கையில் நடந்து கடைசியில் 100 வயசில் குழந்தை. அந்த குழந்தை 14 வயசு ஆகும்போது அவனை சாவடிக்கணும். என்ன விதமான வாழ்க்கை யோசிச்சு பாருங்கள். தேவன் நீதி உள்ளவரா? யோசிச்சு பாருங்கள். நம்ம அவங்களெல்லாம் பேசிடுறோம் ஈஸியாக, அப்படி ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன். ஆனால் அவனோடு வாழ்ந்து பாருங்கள், கஷ்டம் புரியும். ஒவ்வொரு நாளும் நிந்தையும் அவமானத்தையும் சகித்து வாழ்ந்தான். இதெல்லாம் வாழ்க்கையாங்க? ஆண்டவரை பின்பற்றுகிறேன்னு சொல்லிட்டு கஷ்டத்தையும் பாடுகளையும் சந்தித்து வாழ்கிறதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? அதான் அவன் பொண்டாட்டியே சொல்கிறா, யோபு பொண்டாட்டி, இதெல்லாம் ஒரு வாழ்க்கை மயிருன்னு நீ வாழ்கிற. பேசாமல் கடவுள் இல்லை, ஒரு மயிர் இல்லைன்னு சொல்லிட்டு சாவியா போயா? சும்மா இதை போட்டு கடவுள் செய்வார் இதுன்ட்டு. கடவுளெல்லாம் இப்படி கண்ணு இருந்தால் இப்படிலாம் செய்வாரா? எனக்கே தெரியும் நீ எப்படி நீதிமானா வாழ்ந்தேன்னு. அப்புறம் என்ன இப்படி இருக்குது? கடவுள்னா ஒரு நியாய நீதி பார்க்க வேண்டாமா அப்படின்னு மனிதர்கள் இருக்கிறான். யோபு என்ன பதில் சொல்கிறான்? தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்ட நாம், தேவன் உண்மையானவர் என்று எனக்கு தெரியும். அவருடைய கரத்திலிருந்து நான் நன்மையை பெற்றேன். அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக செய்கிறார். நான் அவர் மீது நம்பிக்கையாக இருப்பேன். அவர் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிப்பார். இந்த நம்பிக்கை தான் 2 பேர் மனதிலையும் உறுதியாக இருந்தது. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம்? சின்ன பாடுகள்னால் பெரிய பாடுகள் தான் நம்முடைய வாழ்க்கையை பொறுத்தவரை. அதை பார்த்தவொடனே நம்ம தவிக்க ஆரம்பிச்சிடுறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அது என்னுடைய இஷ்டம். யார் மேல் இரக்கமாக இருக்குன்னு சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன், யார் மேல் உருக்கமாக இருக்குன்னு சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாக இருப்பேன். நீ என்னை கேள்வி கேட்காத. தேவனுடைய மகத்துவத்தையும் அவருடைய
மிகப்பெரிய அந்த உயர்வான தன்மை இருக்குல்ல, மெக்னிஃபிசன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மைட்டி காட், மகா பெரிய தேவன். நம்ம கும்பிடுற தேவன் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய தேவன். ஒரு கண் பார்வையில் சகல உலகங்களையும், சகல கிரகங்களையும், சகல நட்சத்திரங்களையும், பிரபஞ்சங்களையும் படைத்தவன். கோடான கோடி பிரபஞ்சங்கள் இருக்கின்றன. அவை எல்லாத்தையும் அப்படி ஒரு கண் பார்வையிலே படைத்தவர் என்று நாம் நம்பினால், விசுவாசித்தால், அவரிடத்துல எப்படி போய் நீங்கள் கேள்வி கேட்பீங்க? அடங்கி இருக்கணும் இல்லையா? இதுதான் ரொம்ப முக்கியம். மோசஸ் வாஸ் எ ஜூ, ஃபேரோ வாஸ் எ ஜென்டைல், yet both were sinners. மோசே யூதனாக இருந்தான், பார்வோன் புறஜாதியக்காரனாக இருந்தான். இரண்டு பேரும் பாவிகள் தான். இன்ஃபேக்ட் உள்ளபடி போத் வேர் மர்டரர்ஸ், இருவருமே கொலைகாரர்கள் தான். போத் saw God's wonders, இருவருமே தேவனுடைய அற்புதங்களையும் ஆச்சரியங்களையும் கண்டார்கள். yet Moses was saved and Pharaoh was lost. ரெண்டு பேருக்கு நடுவில் தான் ஆண்டவர் ஆச்சரியங்களையும் அற்புதங்களையும் செய்தார். ஆனால் மோசே தேவனுடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு ரட்சிக்கப்பட்டு வந்தான். ஆனால் பார்வோன் மரித்து போய்விட்டான். பார்வோனும் அவனுடைய சேனைகளும் செங்கடலிலே அமிழ்ந்து போயின. ஃபேரோ வாஸ் அ ரூலர் அண்ட் மோசஸ் வாஸ் அ ஸ்லேவ். பார்வோன் வந்து எகிப்து நாட்டின் அதிபதியாக இருந்தான். ஆனால் மோசே வந்து ஒரு அடிமையாக இருந்தான். yet it was Moses who experienced the mercy and compassion of God. ஆனால் மோசேக்கு தான் தேவனுடைய இரக்கமும் தேவனுடைய உருக்கமும் கிடைத்தன, பார்வோனுக்கு கிடைக்கவில்லை. பிகாஸ் God willed it that way. ஏனென்றால் தேவன் அப்படித்தான் சித்தம் கொண்டிருந்தார். Nobody can condemn God for the way he extends his mercy. யாருமே தேவனை குற்றம் சொல்ல முடியாது, தேவனிடத்திலே குற்றம் பிடிக்க முடியாது. அவர் யாரிடத்திலே இரக்கம் காண்பிக்கிறார் இருப்பார். ஒரு ஓனர் இருக்கார், 50 வேலைக்காரங்க இருக்காங்க. யாராவது ஒருத்தனுக்கு 500 ரூபா காசோ 1000 ரூபா காசோ ஒரு டிஃபன் வாங்கி கொடுக்குறக்கா, இல்லை உன் பிள்ளை கல்யாணத்தை வச்சுக்கடான்னு சொல்கிறதுக்கோ அது அவருடைய உரிமை. பக்கத்தில் இருக்க வந்து ஏன் அவனுக்கு கொடுத்தீங்கன்னு கேட்குறதுக்கு எந்த விதமான ரைட்ஸுமே இல்லை. அது மாதிரி தான் தேவனுடைய தன்மை, அதை அவன் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதுனா அதை அமைதியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதான் இதான் ரூல்ஸு, இதான் இதெல்லாம் கிடையவே கிடையாது. அதை நீங்கள் பின்பற்றி ஆக வேண்டும். ஆனால் அதுதான் அல்டிமேட்டம் கிடையாது. தேவனுடைய இரக்கமும் அவருடைய உருக்கமும் தான். அப்போ நாம் எதற்கெடுத்தாலும் அவருடைய இரக்கத்திற்காக நம்முடைய உருக்கத்திற்காக கெஞ்சி நிற்கும்போது, ஒருவேளை தேவனை நம்மை ரட்சிப்பாரோ அப்படின்னு தான் சொல்கிறோம். ஒருவேளை தேவன் நம் மீது இரக்கம் காண்பிப்பாரோ, அவருடைய சித்தம் என்னன்னு தெரியாது. ஏன்னா ஒரு நாட்டையே மாற்ற வேண்டிய திட்டம் அவரிடத்தில் இருக்கிறது. நாம் தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். உலகத்தையே மாற்ற வேண்டிய திட்டம் அவரிடத்தில் இருக்கிறது. ஒவ்வொன்றையும் நம்ம இடத்துல போய் சொல்லிகிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பிரதமர் மோடியோ இல்லை டொனால்டு ட்ரம்ப்போ அடுத்து என்ன காரியங்களை செய்ய போகிறார்கள் என்று ஒவ்வொரு குடிமகனிடம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் வேறு மாதிரி இருக்கும். நாட்டை எந்த மாதிரி கொண்டு போகணும், எப்படி அவங்களுடைய விருப்பப்படி நாட்டை நடத்தணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அதில் பல காரியங்கள் அநியாயமாக தெரியும். அதெல்லாம் ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு சிட்டிசன் வந்து கேள்வி வைக்க முடியாது. அது மாதிரி தான் தேவன் வந்து அவர்களை விட பல லட்சம் கோடி மடங்கு பெரியவர். அவர் வந்து பிரபஞ்சங்களை எல்லாம் நடத்துகிறவர். அவர் உன்னிடத்திலே வந்து சொல்வாரா நான் இப்படி செய்ய போகிறேன் என்று? அப்போ தேவனோடு நெருங்கி பழகும்போது நாம் அவரை துச்சமாக நினைக்க ஆரம்பித்து விடுகிறோம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிறோம். Nobody can condemn God for the way he extends his mercy because God is righteous in his judgment. Paul wrote of divine sovereignty and then human responsibility. தேவனுடைய மிகப்பெரிய புகலிடம், அடைக்கலம், சுதந்திரம், அதை குறித்து பவுல் எழுதுகிறார். எழுதிட்டு அடுத்ததாக மனிதனுடைய பொறுப்பை குறித்தும் எழுதுகிறார். Here is a paradox. இங்கே பாருங்கள், ஒப்புமையை கொடுக்குறேன். The Jews sought for righteousness but did not find it. யூதர்கள் நீதியை தேடினார்கள். யூதர்களை பொறுத்த வரைக்கும் வெரி ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸ். துணியை தொடக்கூடாது. இன்றைக்கி எப்படி பிராமின்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரி தான். துணியை தொடக்கூடாது, வெஜிடேரியன் தான் சாப்பிட்ணும், அதில் வந்து வெங்காயம் சாப்பிடக்கூடாது, பூண்டு சாப்பிடக்கூடாது, இப்படி காலையில் 5 மணிக்கு குளிக்கணும், வெள்ளை ஆடை தான் தெளிக்கணும், மற்றவர்கள் நம்ம மேலே வந்து தொற்றக்கூடாது, தீட்டு, இப்படி பலவிதமான கட்டளைகளை தங்களை தாங்களே நீதிமான்களாக ஆக்கிக்கொள்ள முயற்சித்தார்கள். ஆனால் அவர்கள் கடைசி வரைக்கும் நீதிமான்கள் ஆகவே இல்லை. while the Gentiles who were not searching for it. ஆனால் அதே நேரத்தில் அவர்களை அல்லாத புற ஜாதியைச் சேர்ந்த மக்கள் அவங்க என்ன பண்ணாங்க, இதெல்லாம் தேடவே இல்லை, சாதாரண எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு நீதி கிடைத்தது. The reason Israel tried to be saved by works and not by faith. நம்முடைய கிரியைகளுக்கு தக்க காரியங்களை நாம் செய்த செய்வினைகளுக்கு தக்க பலன் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று இஸ்ரவேல் மக்கள் நினைத்தார்கள். ஆனால் சாதாரண மக்கள் விசுவாசத்தினாலே கிடைத்தார்கள். சாதாரணமாக இறைவனை தேடுகிறவர்கள் என்ன பண்ணுறாங்க, போய் ஆண்டவனே எனக்கு எப்படியாவது கொஞ்சம் என் பிள்ளையை காப்பாற்றுன்னு கெஞ்சி நிற்கிறாங்க. பிள்ளை காப்பாற்றப்பட்டது சத்தியம், அப்படியே உடனே அதை அனுபவிக்கிறாங்க.
ஆனால் இவங்க சர்ச்சில் இருக்கிறவங்க அல்லது தேவனை தேடுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள், நான் இத்தனை நாள் ஆலயத்திற்கு வந்திருக்கிறேன், இவ்வளோ உபவாச ஜெபங்களை நான் செய்திருக்கிறேன், இவ்வளோ காணிக்கைகளை கொடுத்திருக்கிறேன், அதனால் நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். நிச்சயமாக ஆண்டவர் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அதை வெளிப்படையாக இயேசு கிறிஸ்து சொன்னார்ல, பரிசேயன் ஒருவன் ஜெபிக்க வந்தான், ஆயக்காரன் ஒருவன் ஜெபிக்க வந்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்ல. இதுதான் நிஜ வாழ்க்கையிலே நடக்கக்கூடாது. இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய செய்கைகளினாலே, தங்களுடைய நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பதனாலே தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் ரட்சிக்கப்படவே இல்லை, அவர்களுக்கு நீதி கிடைக்கவே இல்லை. ஆனால் மற்ற மக்கள் தேவனிடத்தில் விசுவாசம் வைத்து அவருடைய இரக்கத்திற்காகவும் கருணைக்காகவும் கெஞ்சி நின்றார்கள். அவர்கள் கிடைத்தது. they rejected grace righteousness. அவர்கள் கிருபையின் நீதியை விட்டு விட்டார்கள். and tried to please God with law righteousness. நியாயப்பிரமாணத்தின் நீதியினாலே தங்களை திருப்திப்படுத்த முயற்சித்தார்கள். the Jews thought that the Gentiles had to come up to Israel's level to be saved. யூதர்கள், இஸ்ரவேலர்கள் அல்லது இன்றைக்கு சர்ச்சில் இருக்கிறவர்கள், ஆயர்கள், செக்ரட்டரி, ட்ரெஷரரு, மூப்பர்கள், கிறிஸ்தவத்திலே வாழ்ந்து வந்தவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தங்களை போன்று நீதிமான்களாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நான் தான் ஆண்டவருடைய வசனத்தை படித்திருக்கிறேன், ஆண்டவருடைய வசனம் எனக்கு தான் நன்றாக தெரியும், இந்த சபையிலே இந்தந்த ஒழுங்குமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். தேவன் அதை எதிர்பார்க்கவே இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, யார் என்னிடத்திலே மண்டி போடுகிறார், யார் என்னுடைய கிருபைக்காக இரக்கத்துக்காக கெஞ்சுகிறார். அவர் மிகப்பெரிய தேவன். அவர் எப்பேற்பட்ட தேவன் என்றே உங்களுக்கு தெரியாது. அப்பேற்பட்ட தேவனிடத்திலே நீங்கள் போராடிக்கிட்டு வக்காலத்து வாங்கிக்கிட்டு நீங்கள் சண்டை போட்டுட்டு இருக்க முடியுமா? என்னுடைய நீதியை நான் இவ்வளோலாம் பண்ணியிருக்கேன், நான் உங்களுக்காக நீ மியூசிக் போட்டிருக்கேன், எனக்கு ஒன்றும் பண்ணல, இந்த கடவுள் வேண்டாம். நிறைய பேர் இப்படி செய்கிறாங்க. ஆனால் அவருடைய இரக்கத்திற்காகவும் நீதிக்காகவும் கெஞ்சி இருப்பதுதான் நம்முடைய நோக்கம். The Jews thought that the Gentiles had to come up to Israel's level to be saved, when actually the Jews had to go down to the level of the Gentiles to be saved. உள்ளபடியே அவர்கள் கீழே இறங்கி வரணும். நீங்கள் மனம் திரும்பி குழந்தைகளை போல் ஆகாவிட்டால், ஏன்னா உங்களுடைய மனசில் பூரா என்ன இருக்குது, நீங்கள் நீதிமான்கள், நீங்கள் பைபிள் படிக்கிறவங்க, உங்களுக்கு ஜெபிக்க தெரியும், உங்களுக்கு பாடல் பாட தெரியும், நீங்கள் சபையில் மிகப்பெரிய மூப்பராக இருக்கிறீர்கள், உங்களுக்கு கீழே தான் எல்லாரும் நடக்க வேண்டும், இப்படியெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். நான் 40 வருஷமாக பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அசுத்த ஆவிகளை துரத்தி இருக்கிறேன். எப்பேற்பட்டவன் எனக்கு தெரியுமா? இந்த நாய், நேற்றுக்கு வந்த நாய் என்னை பற்றி பேசுகிறான். இப்படியெல்லாம் மக்கள் மனதிலே இருக்கிறது. நிச்சயமாக நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளவே மாட்டீர்கள். அவங்க கீழே இறங்கி புதிதாக ரட்சிக்கப்பட்டவர்கள் எப்பேற்பட்ட தாழ்மையுடையவர்களாக இருப்பார்களோ அப்பேற்பட்ட தாழ்மையுடையவர்களாக இருந்தால்தான் ரட்சிக்கப்படுவார். இல்லைன்னா பிரதர் நான் கையை வச்சேன்னா அசுத்தாவில ஓடி போயிடும். நீ எப்பேற்பட்ட வெங்காயமாக இருந்தாலும் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாது உன்னுடைய கிரியைகளினாலே. அதான் இயேசு சொன்னார், என்னுடைய நாமத்தினாலே, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, நாங்கள் அப்படி செய்தோம் அல்லவா, இப்படி செய்தோம் அல்லவா. நீ எப்பேற்பட்ட வெங்காயமாக இருந்தாலும் இங்கே வராதே, ஓடி போய்விடு. தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டுகிற எவனையும் நொடி பொழுதிலே தேவனை அடித்து விடுவார். ஏன்னா மிகப்பெரிய தேவன், நம்மளால் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய தேவன். அவருக்கு முன்பாக நாம் அஞ்சி கெஞ்சி நடக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய சிந்தனை. Jews had to go down to the level of the Gentiles to be saved. Something to ponder today. When you can't fully understand God's working, தேவன் எப்படி செயல்படுகிறார் என்பதை உங்களால் முழுமையாக புரிந்து கொள்ளாத போது, what do you do to maintain your faith? உங்களுடைய விசுவாசத்தை காப்பாற்றிக்கொள்ள நீங்கள் என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையில் நிறைய சோதனைகள் நடக்கிறது, நிறைய தடைகற்கள் வருகிறது, நிறைய பிரச்சனைகள், அன்றாடும் பிரச்சனை தான். இந்த பிரச்சனைகள் வரும்போது நாம் என்ன செய்கிறோம்? அவரை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. இப்பொழுது நாம் என்ன செய்வது? ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. அவருடைய இரக்கத்திற்காகவும் அவருடைய காருண்யத்திற்காகவும் அவருடைய பாதத்திலே கெஞ்சி நிற்பது தான். நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய கிரியைகள், நம்முடைய படிப்பு, நம்முடைய ஞானம், நம்முடைய புத்தி, நம்முடைய செல்வம் எல்லாமே வேஸ்ட். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, என்னெல்லாம் நீங்கள் ஒன்றுமே நினைக்காதீங்க, உங்களுடைய காருண்யத்தை எனக்கு தாங்க, தயவு செய்து என்னை கைவிட்டு விடாதீங்க, நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எனக்கு தெரியாது, அதெல்லாம் எதுவோ கிடக்குது ஒரு மூலையில், ஆண்டவரே உங்களுடைய கருணையை தாங்க, நீர் சொன்னபடி எவன் மேல் சித்தமாக, எவன் மேலும் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன், எவன் மேல் உருக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாக இருப்பேன்னு சொல்கிறேன். அந்த இரக்கத்தினாலும் அந்த உருக்கத்தினாலும் என்னை காப்பாற்றுங்க, என்னுடைய கிரியைகளினாலே அல்ல. கிரியைகளினாலே நீதிமான் ரட்சிக்கப்படுவதில்லை. அதனால் எச்சரிக்கையாக இருங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். டைட்டிலில் தான் சாவரைனிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. தேவனிடத்திலே உங்களுக்கு உரிமை உள்ளது. ஆனால் உங்களுடைய கடமை என்ன? நீங்கள் அவருடைய கருணைக்காகவும் அவருடைய இரக்கத்திற்காகவும் கெஞ்சி நிற்பது மட்டும்தான் உங்களுடைய கடமை. நான் நியாயப்பிரமாணத்தில் இப்படி செய்கிறேன், நான் காலையில் 5 மணியிலிருந்து பைபிள் படிக்கிறேன், நான் மாலையில் 4 மணிக்கு ஒருக்கா பைபிள் படிக்கிறேன், நான் 5 வேளைகளும்
நான் தொழுகை செய்கிறேன். அதான் சொன்னாங்க அந்த பரிசேயன். நான் இவ்வளவு ஒர்த்தலாமிலும் மறிக்குழுந்திலும் நான் காணிக்கை கொடுக்கிறேன். கோயில் சுவர் கட்டுவதற்கு நான் காணிக்கை கொடுக்கிறேன். நான் செடி வைப்பதற்கு காணிக்கை கொடுக்கிறேன். நான் சாப்பாடு போடுவதற்கு காணிக்கை கொடுக்கிறேன். இதையெல்லாம் உன்னுடைய கடமையிலே சேராது, உன்னுடைய நீதியிலே சேராது. எச்சரிக்கையாயிரு. மனிதர்கள் வேண்டுமானால் உன்னை புகழலாம், ஆனால் தேவனுக்கு முன்பாக நாம் பயந்து நடக்க வேண்டும். அப்பேற்பட்ட அண்ட சராசரங்களை படைத்த தேவனுக்கு நீ 10 ரூபாய்க்கு ரொட்டி வாங்கி கொடுத்து நீ காப்பாற்றிட முடியும்னு நினைக்கிறேன். உன்னுடைய காணிக்கை எனக்கு வேண்டாம். பூமியும் அதன் நிறைவும் என்னுடையது. பூமியில் இருக்க அத்தனை லட்ச தங்கம் கோடி வைரம் எல்லாமே என்னுடையது. அதுலேருந்து எடுத்து எனக்கே காணிக்க போடுறியா? நான் பைத்தியகாரத்தனமா இல்லை? நம்ம வீட்டில் ஒருத்தன் நம்ம வீட்டிலே 100 ரூபா பணத்தை எடுத்து இருந்தாங்க, 100 ரூபா வச்சுக்கோங்கன்னா எப்படி இருக்கும் நமக்கு? அந்த மாதிரி வேலையை பண்ணிக்கிட்டு நான் காணிக்க போட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதான் விசுவாசத்தின் உச்சக்கட்ட நிலைமைக்கு போவது. ஆகவே தேவனுடைய இரக்கத்தை பெறுகிற சுதந்திரத்தை பெற்றுக்கொள்கிற நாம் நம்முடைய கடமையை மறந்து கொள்ளக்கூடாது. நாம் அவருடைய இரக்கத்திற்காக கெஞ்சி நடக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய சிந்தனை.